ஜஸ்ட் ஒன் ஃபைனல் அட்வைஸ் லைக் உமன் எஸ்பெஷலி மேரிட் உமன்ஸ்க்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலி சப்போர்ட்? ஏன்னா நீங்கள் ஸ்டாலுக்குலாம் போகும்போது கண்டிப்பாக ஏதாவது பேச்சு வாங்கியிருப்பீங்க வீட்டில். ஸ்டால் போகும்போது இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும். அப்படியா? ஏன்னா எனக்கு ஸ்டாலுக்கு தெரியும், ஜென்ரலாக ஸ்டால்ஸுக்கு போகிறோன்னா சும்மா ஏதாவது மூட்டை தூக்கிட்டு போகிறாங்க, போய் நின்றுட்டு இருப்பாப்பா, இது மாதிரி நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணணும் ஒருத்தங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேரிட் பர்சனுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? ஒன்றுமே இல்லை மேம், சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்மளோட கையில் ஏர்னிங்ஸ் இருந்தால் தான் ரீசார்ஜ் கூட நம்மளாம் சொந்தமாக பண்ணிக்க முடியும். இல்லைன்னா போய் அவங்கள கேட்கணும், எனக்கு ரீசார்ஜ் பண்ணி தரீங்களா அப்படின்னு. அப்புறம் கேட்பாங்க, இப்போ தானே பண்ண, அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு. அந்த கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று தான், 10 rupeesனாலும் வேறவங்க கிட்ட வாங்கினா அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க. திருப்பி போய் நிற்கும் போது எதுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அதையே நம்ம சும்மா இருக்க டைமை யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிட்டு ஏர்ன் பண்ணோம்னா, இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்பெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம அது 100 rupees இருந்தாலும் அது நம்மளோட தான் இருக்கும். அதுதான் மேம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சும்மாவே இருக்கவங்க ஏதோ அவங்களுக்கு யாருக்குமே ஸ்கில் இல்லாமல் இல்லை மேம். என்ன ஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து மானிட்டைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கனாலே போதும்.